அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் களத்தில் கடுமையான வார்த்தை போரில் ஈடுபட்டு வரும் எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி இன்று ஒரே விமானத்தில் பயணம் செய்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் யுவத செய்தியாளர் வசந்தன். வணக்கம் வசந்தன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். சென்னையில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருவரும் திருச்சிக்கு இன்று நண்பகல் வேளையில் ஒரே விமானத்தில் பயணம் செய்ய உள்ளனர். அதாவது தேர்தல் களத்தில் இருவரும் கடுமையான வார்த்தை போரில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் இருவரும் தற்பொழுது இன்று மதியம் ஒரே விமானத்தில் பயணிக்க உள்ளது இன்று பரபரப்பாக பேசப்பட்டுள்ளது. அதாவது பிரச்சாரத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படங்களை சுட்டிக்காமித்து கடுமையான விமர்சனங்களை வைத்த உதயநிதி ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமியும் பதிலடியாக பேசி வருகிறார். அது மட்டுமின்றி அவரும் ஒரு சில புகைப்படங்களை காமித்தும் இன்ஸ்டாகிராம் போன்றவற்றை மேற்கோள் காட்டியும் உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்து இருவரும் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் தஞ்சாவூரில் நடைபெற உள்ள அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக இபிஎஸ் சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி செல்கிறார். திருச்சியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக அதே விமானத்தில் உதயநிதியும் இன்று புறப்பட்டு செல்ல உள்ளார். இருவரும் ஒரே நேரம் சென்னை விமான நிலையத்திற்கு வந்து ஒரே விமானத்தில் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இருவரும் அந்த விமானத்தில் பயணிக்கும் பொழுது எந்த மாதிரியான ரியாக்ஷன்களை அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் எந்த மாதிரி சந்தித்துக் கொள்வார்கள் என்பது குறித்த தகவலும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இருவரும் வார்த்தை போரில் அதிகமாக ஈடுபட்டு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் இருவரும் ஒரே விமானத்தில் பயணிக்க உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.